பாக்கியலட்சுமி சீரியலில் புதுசாக ஒரு நடிகை என்ட்ரி ஆகியிருக்காங்க. இந்த விஷயத்தை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. யார் அந்த நடிகை என்ன அப்படிங்கிறதையும் கூடவே பிரபல சீரியல் நடிகை ஒருத்தவங்க தற்சமயம் படத்தில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகுள்ளது. இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சின்னத்திரையில் டெலிகாஸ்ட் ஆகும் சீரியல் ரசிகர்கள் விரும்பி பார்க்காத செய்கிறாங்க. அந்த வகையில் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகும் சீரியல் தான் பாக்கியலட்சுமி. இந்த சீரியலில் கோபி, ராதிகா, பாக்கியா உங்க 3 பேரும் மையப்படுத்தி தான் அந்த சீரியலின் கதைக்களம் அமைந்திருக்கும். இந்த நிலையில் இந்த சீரியலில் கோபியின் 2வது மனைவி ராதிகா கர்ப்பமாக இருக்காங்க. அது அபாஷன் ஆயிடுச்சு. ராதிகோட கர்ப்பம் கலைச்சதுக்கு காரணம் கோபியோட அம்மா ஈஸ்வரி தான் சொல்லிட்டு ராதிகா அம்மா காவல்துறையில் போய்ட்டு கேஸ் கொடுத்துறாங்க. போலீஸ் ஈஸ்வரியை கைது பண்ணிடுது. அதுக்கப்புறம் பாக்கியா ஈஸ்வரியை எப்படி வெளியில் கொண்டு வரதுல ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒன்றும் ராதிகோட பொண்ணு மயூ போய்ட்டு ஈஸ்வரிக்கு சாதகமாக சாட்சி சொல்லிடுறாங்க. இதனால் ஈஸ்வரி நிரபராதி அப்படின்ட்டு ஜெயிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஈஸ்வரி பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் கோபிக்கும் பாக்கியாவுக்கும் இடையே சமையல் போட்டி நடக்குது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் தொகுப்பாளராக நடிகை அனிதா சமந்த் நடிக்கிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாக உள்ளது. இவங்க செய்தி வாசிப்பாளராக இருந்து அதன் பின் பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மூலம் மிகவும் பிரபலமானாங்க சொல்லலாம். அதன் பின் ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. தற்சமைக்கு பாக்கியலட்சுமி சீரியலில் அனிதா சமந்த் நடிக்கிருப்பதாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இனி பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி ராதிகாட்ட எப்படி நடந்துக்க போகிறாரு, அதே ஈஸ்வரி தன்னையை காப்பாற்றிய மையூக்கிட்ட எப்படி நடந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீ சீரியலின் கதைகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான எதிர்நீச சீரியலில் நந்தினி கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை ஹரிப்பிரியா அவங்க தற்சமைக்கும் படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. எதிரிச சீரியல் ஆதி குணசேகரன் வீட்டில் 4 மருமகள் இருக்கும் நிலையில் மற்ற 3 பேரும் குணசேகரன் பார்த்து பயந்து நடுங்கி இருக்கும்போது இந்த நந்தினி கதாபாத்திரத்தில் நடித்த ஹரிப்பிரியா அவங்க மட்டும் நக்கல் கலந்த நையாடித்தம் நடிச்சிருப்பாங்க. இதனாலே ரசிகர்கள் மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். தற்சமைக்கும் சின்னத்திரை விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகை ஹரிப்பிரியா உங்களுக்கு சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான விருது கூட கிடைச்சிச்சு. நடிகை ஹரிப்பிரியா இசைவுக்கு தற்சமயம் சினிமா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கான். ஜெயவேல் முருகன் இயக்கத்தில் உருவாகி வரும் வருண் திரைப்படத்தில் நடிகை ஹரிப்பிரியா நடிக்க கமிட் ஆயிருப்பதாக தகவல் வெளியாகுள்ளது. இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் நடிகை ஹரிப்பிரியாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.